பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சேகர். தமிழக மக்களே, இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு சம்மந்தமாக ஐயா அப்பாவு அவர்கள் எப்படி ஒரு மனசாட்சியே இல்லாமல் ஏன் தம்பின்னு சொன்னாருன்னு தான் எனக்கு தெரியல. உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் ஒரு மூத்த தலைவர். இது அவர் வீட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நடந்திருந்தா அவர் இந்த மாதிரி அவனை என் தம்பின்னு சொல்லுவாரா? அவன் தான் குற்றவாளின்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. அவங்ககிட்ட எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது. சட்டசபையில் கூட முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், அவர் டிஎம்கே காரன் இல்லை, ஆனால் டிஎம்கேவோட அனுதாபி. இதில் டிஎம்கே காரங்களுக்கு எந்த பங்குமே இல்லை, யாருமே டிஎம்கே காரங்க கிடையாது, ஒரு அதிமுக காரன் தான் இதில் பங்கு இருக்குன்னு சொன்னார். அதிமுக காரன் பங்கு இருக்க ஒரு குற்றவாளியே இவர் எப்படி ஏன் தம்பி ஞானசேகரன் இது ஒரு வழக்குன்னு 3 பெண்ணில் ஐபிஎஸ் அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு எப்படி மனசாட்சியே இல்லாமல் இவர் பேசினாருன்னா எனக்கு இது ஏன் தம்பின்னு சொல்கிறாரு. இவர் ஒரு என்ன சொல்கிறது, இவர் ஒரு பெரிய மனுஷன். இவர் இப்படி பேசினாருன்னா என் மனசு இன்னும் இப்போ வரைக்கும் அதை ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியவே இல்லை எனக்கு. தமிழக மக்களே, உங்களுக்கு எப்படி தோணுது? ஒரு குற்றவாளியை, அதுவும் ஒரு காலேஜ் படிக்கிற மாணவியை இவர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் எந்த குடும்பத்தில் உள்ளவங்க பெண்களை காலேஜுக்கு அனுப்புவாங்க? படிக்க எப்படி அனுப்புவாங்க? இன்னும் 1990க்கே இவங்க கொண்டு போயிடுவாங்களோன்னு, டிஎம்கே அரசாங்கம் கொண்டு போயிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. இந்த மகளிரில் இருக்கிற சகோதரி கனிமொழியோ சகோதரி மதிவதனி அவர்களோ இவர் ஒரு பாலியல் குற்றவாளியை போய் ஏன் சகோதரன் எப்படி நீ சொல்லலான்னு இந்த மகளிர் அமைப்பு இதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. ஒரு மாணவிக்கு காலேஜ், அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டியில் சென்னை தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னையில் இந்த மாதிரி நடந்திருக்குது. இதை பற்றி இந்த மகளிர் ஆணையம் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு தெரியல. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரியவே இல்லை. இந்த சகோதரி மதிவதனி எல்லாம் என்ன பண்ணுறாங்க? டிஎம்கேக்காரங்க கேட்டால் டிஎம்கே தான் மகளிருக்கு பாதுகாப்பு, இந்த பாலியல் வன்புறவு பண்ணுறதான் பாதுகாப்பா? என் தமிழகம் எதை நோக்கி போகுதுன்னு தெரியவே இல்லை. இந்த டிஎம்கே ஆட்சி மட்டும் இன்னும் 2026 திரும்பவும் அவங்க வந்துட்டாங்கன்னா தமிழகம் மிகப்பெரிய போதை கலாச்சாரமும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நகரமாகவும் மிகப்பெரிய ஒரு வன்முறை காடாகவும் இது தமிழகம் மாறிடும் கண்டிப்பாக. ஏன்னா டிஎம்கேல இருக்கிறவன் பூரா அந்த போதைப் பொருள் கடத்ததாக இருக்கட்டும், கஞ்சா வைக்கிறவனாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், அவன் டிஎம்கே காரனாக தான் இருக்கிறான். பெண்களுக்கு எதிராக குற்றம் பண்ணுறவன் பூரா டிஎம்கே காரனாக தான் இருக்கிறான். இந்த அத்துமீறல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துறது யாருன்னு பார்த்தா டிஎம்கே காரனாக இருக்கான். அந்த காவல்துறை அவங்களுக்கு ஒரு அடியாள் மாதிரி செயல்படுது. அவன் பண்ணுற தப்பெல்லாம் கேட்குறது கிடையாது. ஒரு சபாநாயகர் அப்பா ஒரு பாலியல் குற்றவாளியை என் தம்பின்னு சொன்னால் காவல்துறை அவனை எப்படி ட்ரீட் பண்ணும்? எந்த மாதிரி நடந்துக்கும்? தயவுசெய்து தமிழக மக்களே, திரும்பவும் ஒரு தவறை டிஎம்கேக்கு ஓட்டு போட்டு திரும்பவும் தமிழகத்தை நாசம் பண்ணிடாதீங்க. இவங்க வந்தாங்கன்னா சாதி கலவரம், மத கலவரம், போதைப்பொருள் பழக்கங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இருக்கிற தப்பு அத்தனையும் இந்த டிஎம்கே காரனோட கூட்டணி கட்சிக்காரங்கள் தான் பண்ணுவாங்க. உங்களோட வீட்டு பெண்கள் பாதுகாப்பாக பள்ளிக்கூடமோ காலேஜோ போயிட்டு வேலைக்கோ போயிட்டு பாதுகாப்பாக வரணுமா? இல்லைனா ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு அலைஞ்ச மாதிரி அலையணுமா? ஒரு பெண் காவல்துறை அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லை. ஒரு காவல்துறை அதிகாரிகிட்டே செயினை பறிச்சுட்டு போகிறான் டிஎம்கேக்காரன். ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரி அண்ணா நகரில் 7 டிஎம்கேக்காரன் சேர்ந்து பாலியல் வன்முறவு பண்ணியிருக்கிறான். இது டிஎம்கே ஆட்சிக்கு வந்துச்சுன்னா பெண்கள் அனைவரும் இனிமேல் பள்ளிக்கூடம் அந்த பெற்றோர்கள்லாம் பயப்படுவாங்களா? ஐயோ, இங்கே போனால் இந்த மாதிரி பண்ணிடுவாங்களா டிஎம்கேக்காரன்? ஆனால் டிஎம்கேக்காரனுக்கு ஓட்டு போடுறது நீங்கள் தானே ஓட்டு போட்டு அவனை இப்போ ஒரு முதல்வர் ஆக்கி விட்டீங்க. அவங்கள அவனுக்கு ஓட்டு போடாமல் அவனுக்கு 2011 எப்படி ஒரு எதிர்கட்சியாக கூட மக்கள் கொடுக்கலையோ, அதே மாதிரி 2026 தமிழக மக்கள் பூரா அவங்கள புறக்கணித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டு வளமான தமிழகத்தை வளர செய்யணும்னு உங்கள் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.